ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உச்சி பிள்ளையார் கோவில் திருச்சியில் மலைக்கோட்டைன்ற இடத்துல இருக்குது. இது திருச்சிராப்பள்ளி ராக்ஃபோர்ட் டெம்பிள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன vlog தான். நான் வந்து இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தாயுமான சுவாமி திருக்கோயில், மலை மேலே பிள்ளையாரும் இருப்பார். இது ஒரு 7ஆம் நூற்றாண்டு திருக்கோயிலுங்க. ஸோ தல புராணம் படி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விபீஷணர் ராமருக்கு உதவி செய்வார், ராமரும் போரில் ஜெயிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபீஷணனுக்கு ராமர் ரங்கநாத சுவாமி பெருமாளை கிஃப்டாக கொடுத்துருவார். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினைப்பார் விபீஷணர். ஆனால் ராமர் சொல்லுவார், இது எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது, கீழே வச்சா அதை எங்கே வைக்கிறியோ அங்கேயே இருந்துடும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு கண்டிஷனோட. விபீஷணர் நினைப்பார் எங்கேயும் வைக்காமல் எடுத்துகிட்டு போயிடலான்னு. பட் ஆனால் தேவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னதான் விபீஷணர் ஹெல்ப் பண்ணாலும் அவர் ஒரு அசுரர். ஸோ அசுர லோகத்துக்கு பெருமாள் எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போக விடாமல் இருக்கணும்னு சொல்லி பிள்ளையாரை போய் ஹெல்ப் கேட்பாங்க. பிள்ளையார் கூட ஹெல்ப் பண்ண ஒத்துப்பார். ஸோ அவர் வந்து விபீஷ்ணர் ரங்கநாதரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது காவேரி யார்கிட்ட வரும்போ அவர் அங்கே குளிக்கணும்னு சொல்லி நினைப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் அங்கே ஒரு மாடு மேய்க்கிறவராக இருப்பார். ஸோ அவரை கூப்பிட்டு இது எங்கேயும் வைக்கக்கூடாது, கீழே நீ பிடிச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த டைமில் பிள்ளையார் என்ன பண்ணணும், கீழே வச்சுட்டு போயிடுவார். அதை பார்த்து அவர் ரொம்ப கோவம் அடைஞ்ச விபீஷணர் பிள்ளையாரை துரத்திட்டு போகும்போது பிள்ளையார் இந்த கோயிலுக்கு மலை மேலே வந்து உட்காந்துருவார். அந்த இடத்துல நீங்கள் பிள்ளையாரை ஒத்து பார்த்தீங்கன்னா அவர் மண்டையில் ஒரு கொஞ்சோண்டு அடி மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விபீஷணர் தலையில் கொட்டுவார். ஸோ இதுதாங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதே மாதிரி ஸ்டோரி ராவணனுக்கும் நடக்கும். அது வந்து கோகர்னால, அது வேறு ஸ்டோரி. அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுவும் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பல்லவர்கள் தான் முதல்ல இது வந்து கட்டணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் நாயகர்கள், மதுரைக்கு சேர்ந்த நாயகர்கள், விஜயநகர எம்பையருக்கு சேர்ந்தவங்க தான் கோயிலை கட்டி முடித்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஸோ மக்களே, இதுதான் ஷார்ட் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அர்ச்சனை சீட்டு வாங்கியிருக்கணுங்க. வாழைத்தாருக்கு 50 ரூபா, அர்ச்சனை பண்ணுறதுக்கு 10 ரூபா, ஸோ 60 ரூபா. இந்த வாழைத்தாறு 150 ரூபா தாங்க இருக்கும். ஆனால் இங்கே கம்மியாக சொல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் 350 ரூபா சொன்னார். இதெல்லாம் 400 கம்மியாக வரலைங்க. ஸோ 350 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன். பரவாயில்ல, வேண்டுதல் வந்துருச்சு, நான் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். மக்களே, இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மாதிரிலாம் இருக்கும். அது உள்ளே பார்த்துட்டிங்கன்னா மாணிக்க விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க. அங்கே பிள்ளையாரை தரிசிச்சிட்ட பிறகு தான் மேலே நீங்கள் ஏரியா வரணும். ஸோ அதுதான் இந்த டெம்பிளோட ரூல். ஃபஸ்ட்டு அவரோட தரிசனம் முடிங்க, அதுக்கப்புறம் மேலே வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தாறு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அவரோட தரிசனம் முடிச்சுட்டு தான் மேலே வந்துட்ருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறி வர வழியில் ஃப்ரீ டாய்லெட் இருக்குங்க. இங்கே இப்படி தான் இருப்பார் தாயுமானவர் சுவாமி. அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது பாருங்கள், பாதியில் தாயுமானவர் சுவாமி இருப்பார், மேலே பிள்ளையார் இருப்பார் மலை மேலே. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்படியே இருக்கும். இது நம்ம ஏறி வந்த வழிங்க. இப்போ நம்ம போகிற வழி இது. வாங்க போவோம். சுவாமி இப்படி தான் இருப்பாருங்க, அம்மன் இப்படி இருப்பாங்க. கோயில் சிறப்புகள் இருக்குங்க. படிக்கணும்னு வச்சிங்கன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பேட்டெல்லாம் தொங்கிட்டுருக்கு. ஸோ மேலே ஏறிட்டாங்கன்னா லெஃப்ட்டு போனால் நம்ம தாயுமானவர் சுவாமி பார்க்கலாம், ரைட்டு போனால் உச்சி பிள்ளையார் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்டு போகலாம் வாங்க. ஸோ கோயில் டைமிங் பார்த்துக்கோங்க, மாலை 8 மணி வரை திறந்துதான் இருக்கும் உச்சி பிள்ளையார் கோயில். ஆனால் தாயுமானவர் சுவாமி அப்படி இல்லைங்க, மூடி தான் இருக்குது. 4 மணிக்கு தான் திறப்பாங்க.
உச்சி பிள்ளையாருக்கு இப்படி போகணும் இந்த வழியில். நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே ஃபேன் போட்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் ஃபேனில் நிற்கலாம். பழத்தார் 50 ரூபாங்க அர்ச்சனை செய்கிறதுக்கு. நார்மல் அர்ச்சனை டிக்கெட்டு 10 ரூபா. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 60 ரூபா. தாயுமானவர் சுவாமி கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை எப்படி பண்ணாங்கன்னே தெரிலங்க. ஒரே ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டோம் மக்களே. இப்போ இந்த ஸ்டீப் ஏர்னா உச்சி பிள்ளையார் தரிசனம் கிடைக்கும் நம்மளுக்கு. காவேரி நதிங்க, திருச்சி காவேரி ஆறு. ஸோ தாயுமான சுவாமிக்கு கொடுத்துட்டு மீதி பக்தர்கள் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிதுங்களா? அது பின்னாடி ஜம்புகேஸ்வரம் ஜலலிங்கம் திருவானைக்காவல் சொல்லுவாங்க. இது கோபுரம் தெரிதுங்களா? இங்கே தூரத்தில் ஸ்ரீரங்கரங்கா பாதி தூரம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான். இப்போ தெரியும் பாருங்கள் வியூ. தூரத்தில் ஸ்ரீரங்கம் கோபுரம், பின்னாடி ஜம்புகேஸ்வரம், திருவானைக்காவல் ஜலலிங்கம் ரூபத்தில் இருப்பார் சிவன், காவேரி ஆறு. என் பாப்பா ஒரு ஸ்டெப்பாக ஏறி வராங்க. ஸோ தாயுமான சுவாமி தரிசனம் முடிஞ்சதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் அவரோட தரிசனம் முடிஞ்சதுங்க. வாழைக்காய் அதை வந்து நிறைய பேர் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் கொடுத்துருவேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். காவேரி ஆறு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் தண்ணி இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போதுலாம் ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி இருக்குது. ஹாய் சொல்கிறாம்மா. ஏதோ சரியான ஆள்றா நீ. ஏதோ இந்த அழகு தேவதையை கொடுத்துருக்காங்க எனக்கு கடவுள். அதனால தான் அவரோட இது வேண்டுதல் நிறைவேற்ற தாங்க வந்திருக்கோம். பாய் சொல்கிறேன். 360 வியூ. டேய் சும்மாடுறா. ஸோ மக்களே, நம்ம வந்த வேலை முடிஞ்சதுங்க. உச்சி பிள்ளையார் தரிசனம் முடிஞ்சது, தாயுமான சுவாமி தரிசனம் முடிஞ்சது, அம்மன் தரிசனம் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம கீழே போகிறோம். இந்த 2 மேடங்களும் ரெடியானால் போகலாம். ரெடிங்களா குட்டியாக்கா? ரெடியா? இல்லைங்களா? இல்லையா? ஸோ அதாங்க மேட்ரு. அங்கே போ.
என் பாப்பா இங்கே தான் உட்காருவாங்களாமா, நார்மலாகவே நிற்க மாட்டாங்களாமா. ஸோ இப்படி தான் கூப்பிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ வந்த வழியிலே போகிறவங்க ஃப்ரீ டாய்லெட் இங்கே இருக்குது. என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் என் பாப்பா. ஸோ நம்ம கீழே போயிட்டுருக்கோங்க. மக்களே முடிஞ்சது நம்மளது. கீழே வந்துட்டோம். கீழே இறங்குறது ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ காய்ஸ், இது ஒரு குட்டி vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த். பாய்.